Students, next நாம examples for first order reactions பார்ப்போம். So let us see the examples for first order reaction. First, decomposition of dinitrogen pentoxide. So if you take the reaction N2O5 in gaseous phase decomposes to give nitrogen dioxide and oxygen gas. 2 moles of nitrogen dioxide and half mole of oxygen gas. Next, decomposition of sulfuryl chloride. SO2Cl2 இது thionyl chloride இருக்கும். thionyl chloride ஃபார்முலா பார்த்தீங்கன்னா SOCl2 தான். ஸோ இதை thionyl chlorideனு படிக்கக்கூடாது, sulfuryl chloride. ஸோ லிக்விட் ஃபேஸில் இருக்கக்கூடிய sulfuryl chloride டிகம்போஸ் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் குளோரின் கேஸாக மாறுது. ஸோ இதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. Decomposition of hydrogen peroxide. H2O2 gives H2O plus half O2 gas. இந்த H2O2 பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ இன் சொல்யூஷன் அக்வாஸ். அடுத்து, isomerization of cyclopropane to propene. ஸோ சைக்ளோப்ரோபேன் வந்து ப்ரோப்பீனாக மாறுது. ஸோ ஹீட் பண்ணோம்னா சைக்ளோப்ரோபேனு ப்ரோப்பீனாக மாறும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் ஆல் ரேடியோஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ், ரேடியோஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷன். ஆல் radioactive disintegration reactions. ஸோ ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து டிஸ்இன்டகிரேட் டீகம்போஸ் ஆகி வேற ஒரு நியூக்ளியஸாக மாறுதுன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட்டு, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரி, இதில் பாருங்கள், இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் இருக்கிறதா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A + B + C gives ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே 1 மோல் இருக்குது. இப்போது இதில் A0 5 mole per liter. ஸோ ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட A0ஓட கான்சன்ட்ரேஷன் 5 mole per liter. B0ஓட கான்சன்ட்ரேஷன் 3 mole per liter. C0 4 mole per liter.
ஸோ இதுதான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அட் எனி டைம் டி, ஏதாவது ஒரு டைம் டீயில் ஏவோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏவோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணி பார்த்தா let us assume that it is 3.5 mole per liter. அப்போ ஏ டி டைமுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது? 3.5 mole per liter. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு? 5 mole per liter. 5 mole per liter கான்சன்ட்ரேஷன் இருந்தது. இப்போ 3.5 mole per literன்னு குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 1.5 mole per liter ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ 1.5 mole per liter ரியாக்ட் ஆயிருக்கு. சரி, இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்கள். 1 mole ஆஃப் ஏ ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஆஃப் பி அண்ட் 1 mole ஆஃப் சி. ஸோ எவ்வளோ மோல் ஏ ரியாக்ட் ஆகுதோ அவ்வளோ மோல் பி ரியாக்ட் ஆகிருக்கும், அவ்வளோ மோல் சியும் ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போது எவ்வளோ பி பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணாலே மற்ற ரியாக்டண்ட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து மீதி அதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஏ வந்து 3.5 mole பேலன்ஸ் இருக்குதுன்னா 1.5 mole ரியாக்ட் ஆகிடுச்சு. அப்போ பியும் 1.5 mole தான் ரியாக்ட் ஆகிருக்கும். அப்போ பி எவ்வளோ மீதி இருந்திருக்கும்? ஆரம்பத்தில் இந்த பி 3 ரியாக்ட் ஆனது 3.5. அப்போ உங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 1.5 mole per liter. அதே மாதிரி சி அட் டைம் டி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி அட் டைம் டி, ஆரம்பத்தில் எவ்வளோ மோல் எடுத்துகிட்டோ 4, ரியாக்ட் ஆனது 1.5 mole. ஏ எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கும் அதே தான் சியும் ரியாக்ட் ஆகிருக்கணும். ஸோ எவ்வளோ? 2.5 mole per liter. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணோம்னாலே மற்ற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அட் எனி டைம் டி மற்ற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் நம்மளால் சொல்ல முடியும். இதுவே கெமிக்கல் ரியாக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 4c gives ப்ராடக்ட். சரி, இதில் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா ஏ நாட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 5 mole per liter, B naught 15 mole per liter, C naught 10 mole per liter. ஸோ இதெல்லாம் இந்த ரியாக்டன்ஸோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அட் எனி டைம் அல்லது அட் டைம் t is equal to t, அப்போ ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு வச்சுக்கலாம்னா மெஷர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் மெஷர் பண்ணி பார்த்தா ஏவோட கான்சன்ட்ரேஷன் 3 mole per liter. ஸோ டி டைமுக்கு அப்புறம் ஏவோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணி பார்க்குறோம் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில். அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், 3 mole per liter. அப்போ என்ன அர்த்தம்? ரியாக்டட், அது எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கு? 2 mole per liter. சரி, இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா 1 mole A ரியாக்ட்ஸ் வித் 2 moles ஆஃப் பி. அப்போ பி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 1 mole ஏக்கு 2 mole பி ரியாக்ட் ஆகுது. ஆரம்பத்தில் எவ்வளோ பி இருந்துச்சு? 15. இங்கே ரியாக்ட் ஆன ஏவோட கான்சன்ட்ரேஷன் 2 mole per liter. அப்போ அது மாதிரி 2 times பி ரியாக்ட் ஆகிருக்கு. அது மாதிரி 2 times எத்தனை? 4 mole per liter. ரியாக்ட் ஆன பியோட அளவு 4 mole per liter. அப்போ ஆரம்பத்தில் 15 mole per liter எடுத்துகிட்டு இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 11 mole per liter. அடுத்தது சிடி. இந்த ஈக்குவேஷன் படி பாருங்கள், 1 mole A ரியாக்ட்ஸ் வித் 4 moles ஆஃப் சி. ஒரு 1 mole A ரியாக்ட் ஆனால் 4 mole ஆஃப் சி ரியாக்ட் ஆகணும். அல்லது ஒரு ஏ மாலிகுல் ரியாக்ட் ஆனால் அது 4 சி மாலிகுல்ஸை கன்சியூம் பண்ணுது. ஆரம்பத்தில் எவ்வளோ சி இருந்துச்சு? 10 மைனஸ் இப்போ எத்தனை ஏ ரியாக்ட் ஆச்சு? 2 moles per liter கான்சன்ட்ரேஷன் ஏ குறைஞ்சிருக்கு. அப்போ அது மாதிரி 4 மடங்கு சியோட கான்சன்ட்ரேஷன் ரியாக்ட் ஆகிருக்கும். அப்போ 2 × 4 8. அப்போ ரியாக்ட் ஆன சியோட அளவு 8 mole per liter. ஸோ 10 - 8 2 mole per liter. அப்போது டி டைமுக்கு அப்புறம் சியோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 2 mole per liter. ஓகே, இப்போ இந்த ஏ நாட், பி நாட், சி நாட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சங்காட்டி ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணி அட் எனி டைம்
வாட் இஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறோம். பட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தெரியலனா, A0 B0 C0 வேல்யூ தெரியலனா நாம் ஏடி பிடி சிடி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் மெஷர் பண்ண முடியும். பட்டு மெஷர் பண்ணி மற்ற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் சொல்ல முடியாது. we have to measure the concentration of all the reactants at any time t. So it is difficult to measure the concentration of the reactants simultaneously. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தெரியாத போது ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் மெஷர் பண்ணி மற்ற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எல்லா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனையும் மெஷர் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, when a chemical reaction involves two or more reactants, ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 2 அளவுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ஸ் இருக்குது. it is very difficult to measure the concentration of all reactants at any time simultaneously. ஒரே சமயத்தில் எல்லா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனையும் மெஷர் பண்ணுறது கஷ்டம். இஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் நோன். ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் தெரியலனா, இஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆர் நாட் நோன், ஸோ அந்த ரியாக்டன்ஸோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் தெரியலனா ஒரே சமயத்தில் எல்லா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணி மற்ற ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் சொல்லிடலாம். அது எப்படி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில், இன் சச் ரியாக்ஷன்ஸ் when one reactant is taken in large excess, ஒரு ரியாக்டண்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் எடுத்துட்டோம்னா it will not affect the rate of the reaction. அது வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா அது கொஞ்சமாக தான் ரியாக்ட் ஆகும். அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமாக குறையும். அந்த குறைஞ்ச அளவு வந்து பெரிய லெவலில் இருக்காது. In such reactions, when one of the reactants is taken in large excess, its concentration is almost constant. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச், அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பெரிய அளவில் மாறின மாதிரி இருக்காது. அண்ட் does not affect the rate of the reaction. அந்த ரியாக்ஷனோட ரேட்டை பாதிக்காது. does not affect the rate of the reaction. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், in a second order reaction, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா தெரியும், 2 ரியாக்டன்ட்ஸ் இருந்து ரெண்டோட கான்சன்ட்ரேஷனுமே அந்த ரேட் ஆஃப் ரெண்டு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனுமே அந்த ரியாக்ஷனோட ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது. இன் அ செகண்ட் ஆர்டர் reaction, when one of the reactants is
taken in large amount. என்னது ஒரு ரியாக்டன்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் எடுத்துட்டிங்கன்னா the reaction becomes first order. ரியாக்ஷன் இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாறுது. becomes first order. Such type of first order reactions are called pseudo first order reactions. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், pseudo first order reactions. ஸோ இதுக்கு நம்ம எதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் a mineral acid. ஸோ இது வந்து எத்தில் அசிட்டேட், ஒரு எஸ்டர். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி இதை லைசிஸ் பிரேக் பண்ணுறோம் ஆல்கஹால் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்டா. ஸோ இதில் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா மினரல் ஆசிட் H+ கொடுக்கக்கூடிய எனி மினரல் ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் எத்தனால். ஸோ இந்த ரியாக்ஷனோட ரேட் R is equal to என்னன்னு எழுதுவோம், K2 இன்ட்டு இதில் எதெல்லாம் ரியாக்டன்ஸ் எத்தில் அசிட்டேட் அண்டு வாட்டர். ஸோ ஏன் அதை K2ன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதோட ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம K2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். வென் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் லார்ஜ் அமௌண்ட், இந்த ரியாக்ஷனில் வாட்டர் ரொம்ப அதிக அளவில் இருக்குன்னு வைங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன, அதோட கான்சன்ட்ரேஷனில் பெருசாக சேஞ்ச் இருக்காது ரியாக்ஷன் நடக்கிறப்போ. when water is present in large amount, its concentration remains almost constant. There is no significant change in concentration of water. ஸோ அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட், இந்த K2ங்கிறதும் ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அது K' வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம், K2 இன்ட்டு H2 ரெண்டையும், வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட், K2 ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்றது இன்னொரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை K' வச்சுக்கிறோம். இப்போ ரேட்டு எப்படி எழுதுவோம், ரேட் ஈக்குவேஷன் rate R is equal to K' into concentration of ethyl acetate. ஸோ இது வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா ஒரு ரியாக்டன்ட் அதிக அளவில் எடுத்தங்காட்டி அதோட கான்சன்ட்ரேஷன் இந்த ரியாக்ஷனோட ரேட்டை பாதிக்கலை. இப்போ இந்த ரியாக்ஷனோட நெட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இப்போ என்னது, thus the reaction follows first order kinetics. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை வச்சு இந்த ரியாக்ஷனை நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் கைனெட்டிக்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். integrated
rate law for zero order reactions. ஸோ ரியாக்ஷனை ஜீரோ ஆர்டர்னு சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? அந்த ரேட்லால் கான்சன்ட்ரேஷனோட ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனோட பவர் ஜீரோ வரணும். எனிதிங் பவர் ஜீரோ 1. அப்போ அந்த ஒன்றுனா கான்சன்ட்ரேஷன் டைமே வரக்கூடாது. அப்போ அந்த ரியாக்ஷன்ஸுக்கு ரேட்டு வந்து ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இல்லை. அந்த மாதிரி ரியாக்ஷனை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஏ ரியாக்ஷன் whose rate na speed is independent of சார்ந்தில்லை அது இல்லை concentration of reactants, one or more reactants. Concentration of reactant is called, ஸோ அதில் நிறைய ரியாக்டன்ஸும் வரலாம், ஒரு ரியாக்டன்ட் மட்டுமே இருக்கலாம். இஸ் கால்டு a zero order reaction. So a reaction whose rate is independent of concentration of reactant is called zero order reaction. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Let us consider the following example. Let us consider a following zero order reaction. The following zero order reaction. A gives product. இந்த ரியாக்ஷனில் initial concentration of A A நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஆஃப்டர் அ டைம் டி டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அட் எனி டைம் டி. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏடின்னு எழுதுவோம், அதை ஏன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்ல எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு கே நாட் இன்ட்டு ஏ பவர் ஜீரோ. அப்போ என்னன்னு எழுதுவோம்? கே நாட்டு மட்டும்தான். ஏன் நாட்டு போடுறோன்னா ஜீரோ ஆர்டருங்கிறதுக்கு வேண்டி நாட் போட்டு காட்டுறோம். அது கேன்னு வச்சுக்கிட்டாலும் தப்பில்லை. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? மைனஸ் டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு K naught minus dA is equal to K naught into dt, integrating on both side. ரெண்டு சைடு integrate பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, மைனஸ் இன்டெக்ரல் dA T time up a concentration A, initial concentration A naught. Is equal to K naught constant வெளியே வச்சுக்கலாம். A concentration அப்போ time T, A naught concentration அப்போ time வந்து 0. dA இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் போட்டுக்கிட்டு A நாட். ஸோ இது கே நாட் டி இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வராது, ஏன்னா லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன போடலாம்? டி டு 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஏக்கு பதிலாக ஏவை போடுவோம், அப்பர் லிமிட்டை மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன? ஏ நாட்.
equal to k into இங்கே லிமிட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு டீக்கு டி அப்புறம் -0. ஸோ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a0 minus a is equal to kt. இதிலிருந்து a என்ன, ஏங்கிறது என்ன, டி டைமில் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஸோ டைம் மாற மாற இதுவும் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் ஏ. இந்த ப்ளஸ் கேடி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் கேடி ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, a0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இதை நம்ம இப்படி எழுதலாம், a is equal to minus kt plus a0. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், y is equal to mx plus c. இங்கே m எதுக்கு ஈக்குவல், மைனஸ் கே. எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, டி வேரியபிள், டைம் மாறிட்டே இருக்குமில்ல. ஸோ எக்ஸுக்கு பதிலாக டி, சிக்கு பதிலாக a0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம் ஒரு கிராஃப் போட்டோம்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அது எப்படி இருக்கும், ஸோ பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை யூனிட் என்ன, மோல் பெர் லிட்டர் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே ஸ்லோப் பாருங்கள் நெகட்டிவில் இருக்குது, ஒய் இன்டர்செப்ட் என்ன, a0. ஸோ இந்த கிராஃப் இப்படி தான் இருந்திருக்கணும், a0 இது ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கிறதுனால இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகணும். எப்படி சொல்லியிருக்கோம், அதாவது ஸ்லோப் நெகட்டிவ்னால் என்ன பண்ணணும், ஒய் இன்டர்செப்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து லெஃப்ட் சைடு அப்வேர்டாக போடணும். லெஃப்ட் சைடு அப்வேர்டாக போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா இங்கே டைம் 0, இதுக்கு அப்புறம் டைம் எல்லாம் நெகட்டிவில் வரும். டைம் நெகட்டிவில் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ இது லெஃப்ட் சைடு அப்வேர்டாக போகுதுன்னா ரைட் சைடு டவுன்வேர்டாக கீழே வருதுன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு இப்படி தான் ஸ்ட்ரைட் லைன் வரணும். இது ஸ்ட்ரைட் லைன் தான் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்லோப் என்ன, இதை நம்ம k0 தான் வச்சுட்டு வந்திருக்கோம், அதனால் k0 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k0. அப்போ இந்த கிராஃபில் வர ஸ்லோப் அப்படியே ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு photochemical reaction between hydrogen and chlorine above water surface. ஸோ இங்கே இந்த பாயிண்ட் முக்கியம்தான். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ் இல்லாமல் தனியாக கேரி அவுட் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டு ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகிருக்கும், அது ஜீரோ ஆர்டர்னு சொல்ல முடியாது. பட் வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ஹைட்ரஜனையும் குளோரினையும் லைட்டை பாஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ரெண்டுமே வாட்டரில் கரையாது. தேர் சாலிபிலிட்டி இஸ் வெரி வெரி லோ. ஸோ இப்போ கரையிலனே வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மி. ஸோ ஹைட்ரஜனும் குளோரினும் வாட்டரில் கரையாது, அப்போ வாட்டர் சர்ஃபேஸில் கேஸாகவே இருக்கும். பட் இது ரெண்டு ரியாக்ட் ஆகி ஹெச்சிஎல் ஃபார்ம் ஆகும்போது ஹெச்சிஎல் வாட்டரில் நல்லா கரையும், அப்போ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும். நமக்கு தெரியும் கேஸோட கான்சன்ட்ரேஷன் குறைய ப்ரெஷர் குறையும். பட் வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும்போது க்ளோஸ்டு வெசலில் ப்ரெஷர் பழையபடியே மெயின்டைன் ஆகும், அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது, அதனால ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் எபவ் வாட்டர் சர்ஃபேஸ் தான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். பட் தனியாக கேரி அவுட் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோஸ்டு வெசலில் ஹைட்ரஜன் குளோரின் கேஸை வச்சு லைட்டை பாஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ H2 plus Cl2 above water surface. அடுத்தது decomposition of HI on gold surface.
ஸோ கோல்டோட சர்ஃபேஸ் மேலே ஹெச்ஐ டீகம்போஸ் ஆகி H2I2 போகும். இதுவும் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 3 டீகாம்போசிஷன் ஆஃப் N2O ஆன் ஹார்ட் பிளாட்டினம் சர்ஃபேஸ். பிளாட்டினம் சர்ஃபேஸில் போட்டிங்கன்னா N2 கேஸ், இதுவும் கேஸ் தான், ப்ளஸ் half O2 கேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம் இஸ் ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். இது டோட்டல் ஆர்டர் ஜீரோ இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின் ஜீரோ ஆர்டர். அயோடினேஷன் ஆஃப் acetone CH3CO CH3 in acid medium zero order with respect to iodine. So இந்த reaction பாருங்க, acetone plus iodine in acid medium. But in the reaction order total order la zero illa, with respect to iodine da zero order. So in the reaction order rate pathina, the rate constant into acetone concentration into acid concentration தான் வருது. இதில் அயோடினோட கான்சன்ட்ரேஷனே வரல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின் கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் ஜீரோ. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825.